இந்த நாளுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கா. பெண்கள் வந்து கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம். அந்த நாளில் வந்து நம்ம என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி பெருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வந்து நம்ம ஆடி மாதத்தில் பார்த்துட்ருப்போம். ஏன்னா இந்த ஆடி 18 ஆடி பெருக்குங்கிறது வந்து ஒரு சாதாரண நாள் கிடையாது. நம்ம இயற்கைக்கும் நம்மளுடைய நீர்நிலைகளுக்கு எல்லாத்துக்கும், குளம், ஆறு, நதிக்கரை எல்லாத்துக்கும் வந்து ஒரு நன்றி சொல்லும் விதமாக தான் விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்வாதாரத்திற்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நீர்நிலைகளுக்கு ஒரு நன்றி சொல்ல நாளாக தான் வந்து நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாளை வந்து முன்னோர்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தாங்க. அந்த நாளில் வந்து நம்ம என்னென்ன செய்யலாம்னா, கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு நீராடிட்டு நம்ம ஊர் பக்கத்தில் வந்து நீர்நிலைகள் ஏதாவது இருந்துன்னா அங்கே போய் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணுங்க. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே நம்ம பைப்புக்கோ இல்லை மோட்ரு வச்சுருப்போம்ல, மோட்ரு இல்லைனா வந்து கிணறு இருக்கும், இங்கே வந்து நம்ம வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் வச்சு வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அந்த நாளில் நீர்நிலைகளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவதாக வீட்டில் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு அம்பாளுக்கு விளக்கேற்றி நம்ம வந்து சாமி கும்பிடணும். ஏன்னா அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். அந்த நாளில் நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அது பெருகும். அதனால் கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிடணும். மூணாவதாக ஏதாவது நம்ம புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும்னு ஏதோ ஒரு புதுசாக ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கணும், அந்த நாளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மூணாவதாக இதுங்க. நாலாவதாக வந்து என்னது வந்தால் தாலி சரடு. பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் தாலி சரடு மாற்றும் போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ஸோ பெண்கள் தவற விடாமல் இந்த தாலி சரடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னா வந்து வீட்டை வந்து சுத்தம் இல்லாமல் வச்சிட்டு இருக்குது, அப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு அந்த மாதிரி அழுகிறது, அப்படி வந்து ஒரு நெகட்டிவான செயல் எதுவுமே அந்த நாளில் செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி இந்த நாளில் எப்போ வந்து தாலி சரடு மாற்றுறதுக்கு உகந்த நேரம்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு ஆகஸ்ட் 3 திங்கக்கிழமை வர்றதுனால திங்கக்கிழமைனா 6 to 7 மணிக்குள்ளே மாற்றுங்க. அந்த டைம்லேயே மாற்ற முடியாதவங்க வந்து 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே மாற்றிக்கோங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. அதே மாதிரி எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாதீங்க. இந்த நாளில் எதெல்லாம் செய்யணும், பெருகணும், செல்வம் பெருகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது வந்து நமக்கு செல்வத்தை பெருக பண்ணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், அம்மன் வழிபாடு, எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறதுக்கு இது ஒரு சிறப்பான நாள். இதே மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.